சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். எதற்கு சொல்கிறோம்னா, இந்த தர்க்க புத்தியெல்லாம் விடு. சூத்திரமே சொல்கிறது தர்க்கஸ்ய அப்பிரதிஷ்டானாத். அது தர்க்கத்துக்கு ஸ்திரம் இது கிடையாது, மாறிகிட்டே இருக்கும். அது வேறு நிறைய பேர் சுஷ்க தர்க்கம்ங்கிற, சுதர்க்கம் இல்லை, ஏதோ சாஸ்திர விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. அதனால் தர்க்கமே பிரதானமாக வைத்திருக்கிறார்கள். நிறைய பேர் அதுக்கு அடிமை, நிறைய பேர் இந்த தர்க்க சாஸ்திரத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு முழுக்க முழுக்க தர்க்கம்தான், தர்க்கபூர்வமாகவே எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். அதனால் தர்க்கம்னா லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது நம்ம ரெண்டு விதமாக வச்சுருக்கோம். இதில் பார்த்தோம், சாதன பஞ்சகத்தில் பார்த்தோம். ஸ்ருதிசிர பக்ஷ சமாஸ்ரீயதாம் துஸ்தர்க்காத்து சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்க்கா அனுசந்தீயதாம். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு லாஜிக் வேணுமே தவிர லாஜிக்குக்காக சாஸ்திரத்தையே மாற்ற முடியாது. அதனால் தர்க்க சாஸ்திரம் எப்போவுமே அதனால் நைஷா தர்க்கேண மதிராபனேயான்ங்கிறது கட்டோபனிஷத். தர்க்கத்தினால ஞானம் அடைய முடியாதுங்கிறார். தர்க்கத்தை மாத்திரம் வைத்து கொண்டு ஞானம் பெற முடியாதுங்கிறார். நம்ம இதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம். எவையும் பார் என்றான். பல கோணங்களில் இதை சிந்திக்க முடியும். வேதத்தினுடைய அருள் துணை கொண்டு ஒரு இடத்துல சொல்கிறார், தாய்மானவரே பாடியிருக்கார். ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல் அறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து. அப்படி ஒரு பாடல் இருக்கு. ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல் அறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து சமயங்களையும் வகுத்து சமயம் கடந்த மோன சமரச நிலையும் வகுத்தனி உன்னை யான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையோ. அப்படி ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப அற்புதமான பாட்டு. பொய் வளர் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டித ஆகார போக்கு வரவு அற்ற பெரிய பொருளே தெய்வ மறை முடிவு ஆன பிரணவஸ்வரூபியே சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. சின்மயானந்த குருன்னு ஒரு டாபிக் இருக்குது, அதில் இந்த பாட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய லைப்ரரியில் கூட அது இருக்குது. சின்மயானந்த குரு இருக்குது, பார்த்துவிட்றேன். அந்த பாட்டு நல்ல பாட்டு. அதில் இதெல்லாம் தெளிவாக சொல்கிறார். இந்த ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல்ல அறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து சைவம் முதல் அளவில் சமயமும் வகுத்து சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்தனி உன்னை நான் அணுகவும் தன்னருள் வகுக்கவில்லையோ. அதான் பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாகாரமாய் போக்குவரவற்ற பொருளே தெய்வமறை முடிவான பிரணவஸ்வரூபியே சித்தாந்த முக்தி முதலே. எதுக்கு சொல்கிறேன்? தாய்மானவர் பல இடங்களில் வேதத்தை ரொம்ப காட்டுறார். வேதத்தை சார்ந்து தான் அறிவை பெறணும். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில்
கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.